சுபா உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியலையே. சோனி சந்தியா இங்கே வாங்க. ஏம்மா என்னம்மா ஆச்சு? ஏன் கூப்பிட்ட சொல்லு. இன்னும் ட்ரெஸ்ஸை மாற்றலையா? புது ட்ரெஸ் அழுக்காயிரும். போய் மாற்றி துவைக்க போட்டுரு அம்மா, அப்புறம் வந்து துவைக்க. ஏம்மா நீ உட்காருமா, நான் பார்த்துக்கிறேன் வேலையெல்லாம். சோனி டீ போட்டுட்ருக்கா. நான் போயிட்டு இந்த துணியை மட்டும் லைட்டாக அலசி போட்டுட்டா? வேண்டாம் மக்களே, அந்த துணியெல்லாம் எடுத்து பாத்ரூமில் போடு. நான் நாளைக்கு காலையில் அலசிக்கிறேன். நாளைக்கு காலையில் தண்ணி வரும். தண்ணி படுத்துட்டு ஈவன் தரேன். அப்போ நெட்டவழி அத்தை வீட்டு மட்டும் போய் பிரசாதம் மட்டும் கொடுத்துட்டு வரியா? ஏம்மா நானும் போக மாட்டேம்மா, சிறையா இருக்குச்சு. வீடு வீடாக போய் பூ கொடுத்துட்டு இருக்க சொல்கிறியா? இவ்வளோ விருப்பில் நான் எப்படி போவேன்? நீ வேணா போயிட்டு வா, இல்லை சோனி அனுப்பு. இம்மா என்னம்மாச்சி? பூவாமல் எல்லாரும் வீட்டுக்கு போய் கொடுக்கணும். நான் வேணா போய் கொடுத்துட்டு வரேன். சரி மக்களே, போய் கொடுத்துட்டு வா. அங்கே ஃபோட்டோ முன்னாடி அவ்வளோ பூ வச்சுருக்கேன். நெட்டவழி எத்த வீட்டுக்கு ஒன்று, அப்புறம் சரஸ்வதி பெருமை வீட்டுக்கு ஒன்று கொடுத்துறேனே. ஆமாம், உமா ஊருக்கு போயிருக்கா. பத்திராளி எத்தையும் ஊருக்கு போயிருக்காங்களாம். அவங்க நாளைக்கு வருவாங்க, அப்புறம் பார்த்துக்குருவோம். இவங்க ரெண்டுக்கு மட்டும் கொடுத்துட்டு வாங்கம்மா. சரிம்மா, நான் கொடுத்துட்டு வரேன். சரி சரி, நான் போய் பூ கொடுத்துட்டு வரேன். கொஞ்சம் டீ மட்டும் கொதிச்சிட்டு இருக்கு, பார்த்துக்கண்ணே. சரி சோனி. அம்மா சரண் எங்க சோனி? வெளியே தான் நிற்கணும்னு நினைக்கிறேன். நான் வேணா ஒரு சத்தம் கொடுத்துட்டு போகிறேன். சரி, அவனை வீட்டுக்குள்ளே வர சொல்லிட்டு போ. சரி சரி, நான் போயிட்டு வரேன். மக்களே, செவ்வரளி மாலை கொடுத்துறாரு மக்களே. ரோஸ் மாலை இருக்கும், அதை கொடுண்ணே. சரிம்மா, நீ போய் பாடு போ. சரி, நான் போயிட்டு வரேன். ஏம்மா நீ வேணா உள்ளே போய் பாடுமா கொஞ்ச நேரம். டயர்டாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? போய் பாடு. இருக்கட்டும், மாலையில் உட்காந்துருக்கேன். நீ டீ மட்டும் கொதிச்சிடாம போ. சரிம்மா, நான் போகிறேன். நீங்கள் எங்கெங்க கிளம்பிட்டீங்க? மதியானமே வந்தாச்சுல லட்சுமி, அதனால வேலைக்கு போகிறேன். ஏங்க, எனக்கு ஒரு நாள் இருக்க வேண்டியதானே? அந்த மதியானம் நைட்டு இன்னும் சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு நைட்டு போகுது வேலைக்கு. எனக்கு நிறைய வேலை இருக்குது. அதான் இப்போ போனால் தான் நாளைக்கு காலைல கூட வர முடியும். ஆமாம், நிறைய வேலை கிடக்கறனால அதனால் நான் போயிட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வரேன். அத்தை, அப்போ நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டு பார்த்தேன். என்னாச்சியா? ஏன் உடனே கிளம்புற? ஒரு 2 நாள் தானே ஆச்சு. கூட ஒரு நாள் இருந்துட்டு போயா? இல்லைத்த, அம்மா ஃபோன் பண்ணி வா அப்படி சொன்னாங்க. தங்கச்சி வேற பெரியம்மா வீட்டிலேருந்து வந்துட்டாலாம். அவளையும் போய் அப்படியே பஸ் ஸ்டாண்டில் பிக்கப் பண்ணிட்டு நான் போகணும். ஓ அப்படியாயா? சரி, பார்த்து போயிட்டு வாயா. சந்தியா இல்லைங்கத்த? சந்தியா உள்ள இருக்கா. சோனி பூ கொடுக்க போயிருக்கா எல்லாரும் வீட்டுக்கும். உட்காரு, டீ குடிச்சிட்டு போகலாம். சரி த, உட்காரு. சரி, சீக்கிரம் போகணும். கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. டக்குன்னு போயிட்டு அத்தைக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். நெட்டவழி அத்தைக்கு கொடுத்துட்டு அப்புறம் பூமாரி வீட்டுக்கு போவோம். நெட்டவழித்தே, நெட்டவழித்தே. வா சோனி, உள்ள வா. சரி, வண்டி இங்கே நிப்பாட்டிட்டு போவோம். அத்தை, அத்தை. வா சோனி. என்ன அத்தை, அம்மா கோயிலில் உள்ள மாலை கொடுக்க சொன்னாங்க. இந்த டேபிளில் வச்சுருக்கேன். நான் போயிட்டு வரேன் தே. ஏன் சோனி, கொஞ்ச நாள் இருந்துட்டு போ. இல்லைத்த, அடுத்தது பூமாரி வீட்டுக்கு போகணும். அதான் நான் போயிட்டு வரேன் தே. அப்படியா? சரி, அப்போ போயிட்டு வா. சரியா? சரித்தா, அப்புறமாட்டி அம்மா உங்களை வீட்டுக்கு வர சொன்னா. அம்மா லோன் பற்றி ஏதோ பேசணும்னு சொன்னாத்த. சரிம்மா, அதான் பார்த்துக்குறேன். போயிட்டு வா. சரித்தா. ஷோபா, கோயிலேருந்து அதுக்குன்னு மாலை தான் வந்துருச்சே. நானும் இந்த ஃபோட்டோவை மாட்டணும்னு இருக்கேன். மாட்டே முடியல. இன்றைக்கி இந்த ஜன்னலில் மாட்டி இந்த மாலையை போடுற அப்படிதான். எப்படி இந்த ஃபோட்டோவை மாட்டி இன்றைக்கி பூ போட்டாச்சு. அத்தை வந்தால் பெருமையாக பேசுவாங்க. நானும் ஒருத்தர் சொல்கிறேன், ஒரு பூஜை ரூமா அடிச்சு கொடுங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறம்மா. சரி, இப்போதைக்கு இதை வைப்போம். அப்புறம் ஒரு சின்ன பூஜை ரூம் மணிக்கு ரூம் சைடில் அடிச்சுட்டு அப்புறம் நிறைய ஃபோட்டோ வாங்கி மாட்டணும். சரி, போய் வேலையை பார்ப்போம். பூமாரி வெளியே தான் நிற்கியா? சரி, எனக்கு வேலை ஈஸி. நான் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுறேன். என்ன சோனி? ஏண்டா பூமாரி, எங்கள் அம்மா மாலை கொடுக்க சொன்னாங்க. வாங்கிக்கோ. நான் டக்குன்னு போட்டு வீட்டுக்கு நேரம் ஆகிட்டு படிக்கணும்ல. நான் காலேஜ் வேறு இருக்குல்ல. ஆமாம் சோனி. சரி கூட, நான் வாங்கிக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா சோனி. சரி, போயிட்டு வரேன் பூமாரி. பாய். சரி, இந்த மாலையை வீட்டு வாசலில் தான் போடணும். போடுவோமா இல்லை ஃபோட்டோவில் போட்டுடலாம்? வேறு அம்மா வந்து யாசிக்கிட்டு இருப்பா. நம்ம ஃபோட்டோவிலே போட்டுருவோம். பாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபோட்டோ இதில் மாட்டிடுவோம். எங்கள் அம்மா எந்த நேரமும் அங்கே கொண்டு போய் வச்சிட்றா நம்ம சாமி ஃபோட்டோவை. இங்கே நான் வச்சாதான் அழகு. சரி, இந்த பெட்டுக்கு மேலே இந்த வாட்டி மாட்டி மாலையை போட்டுருவோம். இங்கே தான் ஃபோட்டோ அழகாக இருக்குது. அழகாக இருக்குது. சரி, நம்மளும் இதில் படுப்போம். நைட் ஆயிடுச்சு, தூங்கும். என்ன பூ மாதிரி தூங்கிட்டாளா? சரி, நம்மளும் படுப்போம். இவர் அப்பா வேற தோட்டத்துக்கு போயிட்டாரு. நம்மளும் படுப்போம். அம்மா இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. இப்போ ரொம்ப கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கேன். அம்மா, சரண் கிளம்புறானா? இது சரண் கிளம்புறானா? ஏன் சரண், இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம்ல? இல்லை சந்தியா, நான் கிளம்புறேன். நீ வேணா எங்கள் வீட்டுக்கு வரியா? போகலாம். நானா? வேணா போயிட்டு வா சந்தியா. போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு வேணா வா. அப்படியா? சரிம்மா, அப்போ நானும் போயிட்டு வரேன். காவியா வந்துட்டு இருக்காளோ? ஆமாம் சந்தியா, காவியா வரா. அப்போ சரிம்மா, நான் போய் துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டுருமா? சரி சரி, போ. காவியா எத்தனை மணிக்கே வருவா? இந்த இப்போ வந்து சோனி எங்க? சோனி கதை போட்டு நிப்பா. நீங்கள் கிளம்புங்க. சரி, தப்பு, போயிட்டு வரோம். சரி, பார்த்து போயிட்டாங்கண்ணே. நான் போயிட்டு கால் பண்ணுறேன். போயிட்டு வரேன். அச்சா, போயிட்டு வரேன். சந்தியா, ஒழுங்காக பிடிச்சிக்கோ. வண்டி ரொம்ப ஸ்பீடாக போகுது. சரண் ரொம்ப ஸ்லோவாக பயமாக இருக்குது. பைக் மணிக்கா இருக்குது. எப்போ பயமாக இருக்கப்பா.
சரி சந்தியா பயப்படாத. இப்போ காவியா அங்கே பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்பா. நைட் ஆயிடுச்சு, டக்குன்னு வேற போகணும். அதனால தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் கட்டியாக பிடிச்சிக்கோ. ஆ சரி சரி, பஸ் ஸ்டாண்ட் அங்கே தான் எனக்கு, சீக்கிரம் போ. பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு. ஏ சரண், ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? நான் எப்பவுமே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன் தெரியுமா? அம்மா எதுக்கு சந்தியா வரா? வீட்டுக்கு வராளோ? ஆமாம் காவியா, சந்தியா ரொம்ப ஃபீல் பண்ணாதனால தான் அத்தை அனுப்பி வச்சாங்க 2 நாள் இருந்துட்டு வரட்டும்னு. வா காவியா, வந்து உட்காரு. எனக்கு வர தெரியும். ஏ காவியா, நான் உன்ட்டு எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் சோனிட்ட கோவமாக பேசாதேன்னு. விடு சரண். ஆமா, பெருசா பேசுவா. இப்போ ஏரியாவில் நான் போட்டா பிடிச்சிக்கோ காவியா, விழுந்துடாத. அதெல்லாம் நான் பின்னால பிடிச்சிருக்கேன், நீ போ. வீடு வந்துருச்சு, இறங்கு இறங்கு சந்தியா. ஆ ஓகே சரண். இறங்குறேன். ஏ உள்ள வாங்க, உள்ள வாங்க. ஆ வரேன் வரேன். ஏ காவியா வாமா. ஏ சந்தியா வா. என்ன திரும்ப வந்திருக்கேன்? எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குன்னு சரண் சரி வா அப்படி கூப்பிட்டு வந்தான். சரிம்மா சரி, இப்போ படுக்கிறீங்களா? நேரம் ஆயிட்டலா? அம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா, நாங்களாம் போய் படுக்கிறோம். ஆ சரிம்மா, சந்தியா போ படுங்க. சரி சந்தியா பாடு, நானும் தூங்குறேனே. ஆ ஓகே சரண். ஏன் சந்தியா தூக்கம் வரலையா? ஏ காவியா, என்கிட்ட கோவமா பேசல, அது என் மேலே எது கோவமா? ஏய் இல்லைப்பா, லேட் ஆயிடுச்சுல்ல அங்கே பிக்கப் பண்ண, அதனால தான் எனக்கு கோவமாக இருந்தது, வேற ஒன்றும் இல்லை. சரி படுத்து தூங்கு. ஆ ஓகே.